செயின்ட் ஜான் ஹூட்டன். செயின்ட் ஜான் ஹூட்டன் ஒரு ஆங்கில கத்தோலிக்க தியாகி மற்றும் ஆங்கில சீர்திருத்தத்தின் முதல் கார்த்தூசியன் தியாகி ஆவார். 1486 ஆண்டு இங்கிலாந்தின் எசெக்ஸில் பிறந்த ஹோட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார். பின்னர் லண்டன் சாட்டர்ஹவுஸில் கார்த்தூசியன் துறவியானார். ஹோட்டனின் துறவு வாழ்க்கை பக்தி, ஒழுக்கம் மற்றும் அவரது மத ஒழுங்கின் மீதான பக்தி ஆகியவற்றால் குறிக்கப்பட்டது. அவர் இறுதியில் லண்டன் சாட்டர்ஹவுஸின் பிரியர் பதவிக்கு உயர்ந்தார். கடுமையான கார்த்தூசியன் விதியின்படி பிரார்த்தனை, படிப்பு மற்றும் சிந்தனை ஆகியவற்றில் தனது சமூகத்தை வழிநடத்தினார். 1530களின் முற்பகுதியில் இங்கிலாந்தின் மன்னர் ஹென்றி VIII போப்பின் அதிகாரத்திலிருந்து விலகி அரகோனின் கேத்தரின் உடனான தனது திருமணத்தை ரத்து செய்வதற்கான தேடலில் ஆங்கில சீர்திருத்தத்தை தொடங்கினார். அவரது சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக ஹென்றி இங்கிலாந்து முழுவதும் உள்ள மடங்கள் மற்றும் கான்வென்ட்களை கலைத்து அவர்களின் நிலங்களையும் செல்வத்தையும் கைப்பற்றினார். ஹோட்டன் மற்றும் அவரது சகோதரர்கள் உட்பட கார்த்தூசியர்கள் தேவாலயத்தின் மீது ஹென்ரியின் மேலாதிக்கத்தை ஏற்க மறுத்துவிட்டனர் அல்லது அன்னே பொலினுடனான அவரது திருமணத்தை அங்கீகரிக்க மறுத்தனர். அவர்கள் போப் மற்றும் அவர்களின் மத உறுதிமொழிகளுக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தனர், தங்கள் கொள்கைகளை சமரசம் செய்ய மறுத்தனர். 1534 ஆண்டில் ஹென்றி VIII மேலாதிக்க சட்டத்தை நிறைவேற்றினார், தன்னை இங்கிலாந்து சர்ச்சின் உச்ச தலைவராக அறிவித்தார். இந்தச் செயல் ஹோட்டன் போன்ற மத பிரமுகர்கள் உட்பட சர்ச்சின் மீது ஹென்ரியின் அதிகாரத்தை அங்கீகரிப்பதாக அனைத்து பிரஜைகளும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இருப்பினும் பல கத்தோலிக்கர்களுடன் ஹூட்டன் மற்றும் கார்த்தூசியர்கள் இந்த சட்டத்திற்கு இணங்க மறுத்தனர். அவர்களின் மீறல் துன்புறுத்தலுக்கும் சிறைவாசத்திற்கும் வழிவகுத்தது. 1535 ஹோட்டனும் பல கார்த்தூசியன் துறவிகளும் கைது செய்யப்பட்டு லண்டன் கோபுரத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடுமையான நிலைமைகள் மற்றும் விசாரணைகளை தாங்கிய போதிலும் ஹோட்டன் கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்திலும் உறுதியாக இருந்தார். ஏப்ரல் 1535 ஹென்றி VIII சர்ச்சின் மேலாதிக்கத்தை ஏற்க மறுத்ததற்காக ஹூட்டன் மற்றும் 2 கார்த்தூசியன் துறவிகள் தந்தைகள் ஹம்ப்ரி மிடில்மோர் மற்றும் அகஸ்டின் வெப்ஸ்டர் ஆகியோர் தேசத்துரோகத்திற்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்கள் நிரபராதியாக இருந்த போதிலும் அவர்கள் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டு தூக்கு மற்றும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மே 4 1535 ஹோட்டனும் அவரது தோழர்களும் லண்டனில் உள்ள டைபனில் தூக்கிலிடப்பட்டனர். ஆங்கில சீர்திருத்தத்தின் முதல் தியாகிகளாக ஆனார். துன்புறுத்தலுக்கு முகம் கொடுக்கும் அவர்களின் தைரியமும் உறுதியும் இங்கிலாந்து மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பல கத்தோலிக்கர்களை ஊக்கப்படுத்தியது. கத்தோலிக்க திருச்சபையால் அவர்களுக்கு புனிதர்கள் மற்றும் தியாகிகள் என்ற அங்கீகாரத்தை பெற்றது. புனித ஜான் ஹோட்டனின் மரபு உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கம் அளிக்கிறது. துன்பங்கள் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுத்தாலும் ஒருவரின் நம்பிக்கை மற்றும் கொள்கைகளில் உறுதியாக நிற்பதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. அவரது தியாகம் மத சுதந்திரம் மற்றும் மனசாட்சி உரிமைகளுக்கான தொடர்ச்சியான போராட்டத்தை குறிக்கிறது.